வணக்கம். இன்று இம்யூனிட்டி பவர் கொத்தமல்லி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஏன் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இது வரைக்கும் எனக்கு COVID-19 கொரோனா வந்ததே இல்லை. அதுக்கு காரணம் இந்த ரசம்தான். அதுக்கு காரணம் இந்த ரசமும் உண்டு. இது எங்களோட அம்மம்மாட பாரம்பரிய முறையிலான ரசம். மருத்துவ குணம் மிகவும் நிறைஞ்சது. இதை நீங்கள் எப்படியோ ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 மேசக்கரண்டி கொத்தமல்லி, 1 தேக்கரண்டி மிளகு, 5 செத்தல் மிளகாய். நீங்கள் வேணுமெண்டா செத்தல் மிளகாய் என்றனும் கூடவும் எடுக்கலாம். போட்டு நறுவ துருவெல்லாம் இடிக்க வேணும். இப்போ இதுக்குள்ளே 3 கப் தண்ணி விடுறேன். நான் மண்சட்டியெல்லாம் வைக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், நற்சீரகம், பெருஞ்சீரகம் 2 சேர்த்து இடித்து வச்சுருக்கிறேன். அதை போடுவோம். போட்டு அதோட இந்த இடித்து வச்ச கலவையையும் போட்டு சிலோன் சின்னமன் அதுவும் போடுவோம். இது முக்கியம். அதோட கொத்தி வச்ச இஞ்சி, உள்ளி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இந்த உலமூடி எடுத்து இதில் கட்டி பெருங்காயம் அந்த உலமூடியில் இருக்கிற ஈரத்திலே அப்படியே தேய்ச்சி வைப்போம். இது இல்லைன்னா ரசம் வைக்கவே தேவையில்லை. ரசம் மணக்கிறதுக்கு மூல காரணமே இந்த இதுதான். பாருங்கள். இப்போ அதை வச்சுட்டு இப்போ பழப்புளிச்சாறை விடுவோம். விட்டு கிளறி விடுவோம். அந்த பழப்புளி பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். வாசனை ஆளை தூக்குது. இப்போ அடுப்பு பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு இப்போ அந்த உலமுடியால், பெருங்காயம் தேய்ச்ச உலமுடியால் நான் மூட போகிறேன். எப்பவும் ரசத்துக்கு உப்பு, புளி, மிளகு இந்த 3 கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து உலமுடியை எடுக்கிறேன். பாருங்கள், உலமுடியை திறக்கிறேன். அந்த பெருங்காயம் ஆவியாகி வழிஞ்சு திரும்பவும் ரசத்துக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறது, ஒழுகி கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட எங்களோட மழை பெய்கிற மாதிரி தான். மணக்க மணக்க இந்த குளிர்காலத்தில் இப்படி ஒரு ரசம் வச்சிங்கண்டா எந்த வருத்தமும் உங்களுக்கு வராது. அதுக்காக தொடர்ந்து வைக்காதுங்க. அதுக்குள்ளே போட்டிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே சூடு. அல்சரக்காரர்கள் கொஞ்சம் பார்த்து குடியுங்க. நன்றியுடன் தீபாராமன்.